I am Dr. Arul Antony from the Department of Orthodontics at Chettinad Dental College. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரேசஸ் ட்ரீட்மெண்ட் அப்போ நம்ம என்ன ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கலாம் எடுத்துக்க கூடாதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக பிரேசஸ் ட்ரீட்மெண்ட் அப்போ நம்ம வந்து சாஃப்டான ஃபுட் ஐட்டம்ஸ் தான் எடுத்துக்கணும். ஹார்டான ஃபுட் ஐட்டம்ஸை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. சாஃப்டான ஃபுட் ஐட்டம்ஸ்னால் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ரெகுலராக எடுத்துக்கிற இட்லி, தோசை, ரைஸு, பொரியல் அந்த மாதிரி சாப்பிட்றது எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதனால் எந்த பாதிப்பும் வரப்போகிறதில்ல. பட் ஹார்டான ஃபுட் ஐட்டம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் முறுக்கு, தட்டை, சீடை, பிஸ்கெட் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி இது ஹார்டான ஃபுட் ஐட்டம்ஸ் எடுக்கும்போது நம்ம அதை கடிக்கும்போது நம்மளுடைய ப்ராக்கெட் உடையிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் அதர் திங், நான்வெஜ் ஃபுட் ஐட்டம்ஸ் சாப்பிடக்கூடாதுன்றது அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ நான்வெஜ் நம்ம வந்து எடுத்துக்கலாம். பட் நான்வெஜ்ஜில் இருக்க அந்த எலும்பு மாதிரியான ஹார்டான சப்ஸ்டன்ஸை ஒதுக்கிட்டு நான்வெஜ் மட்டன், சிக்கன் அந்த மாதிரி இருக்கிறது சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நம்ம அதை வந்து எடுத்துக்கலாம். அண்ட் அதர் திங், நம்ம வந்து ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸில் சிப்ஸு அந்த மாதிரி விஷயங்களையும் சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி நம்ம எடுத்துக்கிறது வந்து நல்லது. அண்ட் ஃப்ரூட்ஸ்லாம் பார்த்தோம்னா நம்ம வந்து ஆப்பிள், கோவா அந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கும் போது நம்ம வந்து யூஸ்வலாக நம்ம வந்து ஃப்ரண்ட் பல்லில் தான் கடிப்போம். ஸோ அதை வந்து நம்ம அப்படியே நம்ம ஃபுல்லாக நம்ம எடுத்து கடிக்கும்போது நம்மளுடைய கிளிப் உடையிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதையும் நம்ம வந்து கட் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரியான நம்ம வந்து சாஃப்டான டயட்டில் இருக்கும்போது நம்மளுடைய கிளிப்பு உடையிறதுக்கான வாய்ப்புகளை நம்ம கம்மி பண்ணுறோம். ஸோ தட் நம்மளுடைய கிளிப் ட்ரீட்மெண்ட் கரெக்டான ப்ராக்ரஸில் போகும். நமக்கு ட்ரீட்மெண்ட் சீக்கிரமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.